தனி கட்சி நடத்துற அளவுக்கு அனுமன் பலசாலி. இன்னும் சொல்ல போனா ராமர் ஜெயிக்கிறத டவுட் ஆக்குற அளவுக்கு ஓட்டு கையில் வச்சிருக்கிறான் அனுமன். ஒருபோதும் அப்படி அடுத்தவனை ஒழிக்கணுங்கிறதுக்காக தனி கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அனுமனுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா பர்பஸ், ராமனுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அறம் தலை நிறுத்த வந்த நாயகன், அறம் அப்படிங்கிறத உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கிறவன் ராமன். அப்போ அவனுடைய வெற்றியை ஏற்படுத்துவதுதான் முக்கியமே ஒழிய நான் வெற்றி பெறுவது, நான் புகழடைவது என்பது எனக்கு முக்கியம் இல்லை என்று அனுமன் கருதுகிறார். இதை விட ஒரு பெரிய மெசேஜ் என்ன வேணும்? இந்த உலகத்தில் நான் தலைவனாக வர வேண்டும் என்று சில பேர் சொல்வார்கள். ஏன் என்று கேட்டால், நாட்டு மக்கள் நன்மையுறுவதற்கு என்று யாரும் சொல்வதில்லை, நான் பதவி நாற்காலியில் அமர்வதற்கு என்று சொல்வார்கள். நீ பதவி நாற்காலில் உட்கார்ந்த என்ன, உட்காரட்டியன்னா உலகத்தில் நீ எத்தனை பேருக்கு நன்மை செய்ய போற? அதுதான் அனுமனுடைய அந்த குவாலிட்டி. அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. ஆனால் ராமனுடைய வெற்றிக்காக நிற்கிறார். ஒரு மிகச்சிறந்த தலைவருக்குரிய பண்பு ராமனுடைய தலைமை. லீடர்ஷிப் குவாலிட்டி பற்றி நாங்கள் இன்னைக்கு கிளாஸ் எடுப்போம். மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் போய் பெரிய பெரிய கம்பெனிகளில் லீடர்ஷிப் குவாலிட்டினா என்ன அப்படின்னு அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவோம், உயரமாக மேலே வர்றது, ஒசந்துக்கிட்டே வர்றது தலைமை கிடையாதுங்க. நாங்கள் அதுக்கு உதாரணம் சொல்லுவோம், மோர் கூட புளிச்சா உப்பிருண்டான், தோசை மாவு புளிச்சா உப்பிரும். உப்பிரிமை ஒழிய உயர்ந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அது மாதிரி உப்புனவெல்லாம் தலைவன் அல்ல, உயர்ந்தவன் மட்டும்தான் தலைவன். உப்புனவன் வேற, உயர்ந்தவன் வேற, புரியணும் உள்ளுக்குள்ள. ஆனால் நான் யாரையும் மனசில் வச்சுக்கிட்டு பேசுறது இல்லைங்க. ஏன் தெரியுங்களா? சொல்லணும்னு நினச்சா மொத்தமாக சொல்லிடுவேனே ஒழிய எனக்கு எதை பற்றி கவலை கிடையாது. எதுக்கு சொல்ல வர, அனுமனுடைய குவாலிட்டி இன்னைக்கு நீங்க அனுபவிச்சு பார்க்க வேண்டிய குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டா, தியாகத்தின் மூலம் ராமனுடைய அந்த சான்றாண்மையை நிலைநாட்டுதல் அவனுடைய நோக்கம். சீதைங்கிற ஒரு கேரக்டர், அடே அது மாதிரி ஒன்று பார்க்க முடியுமா ஒரு பாத்திரத்தை உலகத்தில்? கணவன் அவ்வளவு கடுமையா பேசுகிற போது கூட மென்மையாக பேச வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பெண்மணி, இதுவே பெரிய அதிசயம் இல்லையா? ஒருத்தன் கேட்டான், நான் ஞானம் அடையணும்னு ஒரு சாமியார்கிட்ட போனான். பொதுவாக ஞானம் அடையணும்னா சாமியார்கிட்ட போவாதீங்க, ஜெயிலுக்கு போகணும்னா சாமியார்கிட்ட போங்க. அதுலேயும் புதுக்கோட்டை ரொம்ப விசேஷம். அதில் ஞானம் அடையணும் அப்படின்னு ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டான். அவர் சொன்னார், ஞானம் அடைகிறதுக்கு ஒரே வழி என்னன்னாப்பா, நம்ம குறைகள் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா ஞானி ஆயிடலான்னு. இப்போ மாணிக்க வாசகர் எடுங்க, தான் குறைய பேசுவார். நான் இப்படிலாம் பாவம் பண்ணியிருக்கிறேன், குற்றமே செய்கிறவன் அப்படின்னு பேசுவார். நாயினும் நாயேன் கடைப்பட்ட நாயேன் பார் வள்ளல். கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும் தொடாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனேன்னு தன்னை குறை சொல்வாரு. யாரு? பட்டினத்தார். உனைத்தினம் தொடுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர்கொடு நடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இலன் உனது அருள் மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடுன் சிகரமும் வலம் வருகிலன் உவப்பொடுன் புகழ்த்து புதிசெய்ய வேகிலன் அப்படின்னு அருணகிரிநாதர் நான் ஒரு சடக்கசட மூட மட்டி அப்படிம்பார். இப்போ நம்ம விசிட்டிங் கார்டு கேட்டால் பல பேர் எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்சின்னு போட வேண்டியிருக்கோம். நம்ம அருணகிரிநாதர் கேட்டார், அருணகிரிநாதர் சட கசட மூட மட்டி, இதான் அந்த கார்டில் போட்டுக்கிட்டார். எப்படி பாருங்க, சட கசட மூட மட்டி அவரை பற்றி அவர் சொல்லிக்கிறது. இது அந்த சாமியார் சொன்னாரப்பா, நீ மற்றவன் உன் குறைய கண்டுபிடிக்க முன்னாடி நீ உன் குறைய கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ இந்த உலகத்தில் ஞானி ஆயிடலாம் அப்படின்னு. இவன் அடுத்த கேள்வி கேட்டான், நம்ம குறையெல்லாம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். உன் ஒய்ஃப் கிட்ட போய் அவளோட ஒரே ஒரு நிஜமான குறைய சொல்லு. அவளோட ஒரு குறைய நீ சொல்லி முடிச்ச உடனே உன் பரம்பரை குறை முழுக்க அவன் மொத்தமாக சொல்லி முடிச்சிருவா. தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீ வீட்டுக்கு வந்து ஞானி ஆயிடலாம். சார், எந்த நேரத்திலையும் நாம் ஏதாவது சொன்னால் அதுக்கு கட்டுப்படாமல் எதிர்த்து பேசுகிற இயல்பு பெண்ணுக்கு நியாயம், அவங்க வாழ்க்கைக்கு அது நியாயம், நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் ராமன் அப்படி எதிர்த்து பேசாத ஒரு சீத்தை எப்படி படைக்கிறாங்க பாருங்க. வெர்ச்சூஸ், மிகச்சிறந்த குவாலிட்டிஸ், ஐடியாலஜி, அதாவது நமக்கு இருக்க வேண்டிய தத்துவ பார்வை, லட்சிய பார்வை, இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு இலக்கியம் வேண்டியிருக்கு.
ஆனா இலக்கியம் கம்பனால மட்டுமே புதுக்கோட்டை கம்பன் கழகம் கம்பன் விழால வெற்றி பெற்ற முடியுமா? இந்த கம்பன் கழகத்தினுடைய 50 ஆண்டு கால வெற்றி உங்கள் ரசனையில் தான் இருக்கிறதே ஒழிய மற்றவை எல்லாம் இரண்டாம் பட்சம். நீங்க ரசிக்கிறதுக்கு யாருமே வரலன்னா, இப்போ நாங்கள் கூட திருச்சியிலேருந்து வரும்போதே கனகசபாதெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டோம். ரசிக்கிறதுக்கு வேணுங்கிறதுக்காக யாரும் கை தட்டிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டோம் திருச்சியிலேருந்து. உண்மைதானே? ரசிக்கலைன்னா என்ன வருதுங்க? சில பேர்கிட்ட ஜோக் அடித்தா அப்புறம் அப்படின்னு உன்னை தீய வச்சு கொளுத்தணும், அது தவிர வேறு ஒன்றுமே வழி கிடையாது. இவ்வளோ ஜோக் சொன்னதுக்கப்புறம் அப்புறம்னு கேட்டால் வயிறு எரியுமா எரியாது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரசிக்கலை அப்படின்னா எப்படி நம்ம மேற்கொண்டு பேச முடியும்? இப்போ அடுத்தது சொல்ற பாருங்க, ரசிக்கிறது முக்கியம் இல்லை, ரசிக்க வேண்டிய இடத்தை தெரிஞ்சு ரசிக்கிறான் பாருங்க, அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? சில பேர் இந்தி படம் பார்க்குற மாதிரி ரசிப்பான், எதுவும் தெரியாட்டி அடுத்த ஆள் கை தட்டினா அவனும் தட்டுவான், அடுத்த ஆள் சிரிச்சா அவனும் சிரிப்பான். அவன் ரசிக்கன்னு இல்லை. ஆனால் உணர்ந்து, இந்த வாரியார் ஒரு பழைய கதை சொல்வார் உபன்யாசத்துல எல்லாம். ஒரு மகாராஜா வித்தை பண்ணுறவனுக்கு பரிசு கொடுக்குறான். இந்த கோகர்ணம் கஜகர்ணம்னு உண்டு. கோகர்ணம்னா பசு இப்படி காதை இப்படி ஆட்டும். பசுவுக்கும் யானைக்கும் என்ன வித்தியாசம்னா, யானை ஆட்டிக்கிட்டே இருக்கும், பசு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் ஆட்டும். அதான் வித்தியாசம். கோகர்ணம் கஜகர்ணம். காதை நம்ம ஆட்டவே முடியாது, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் காதை ஆட்ட முடியாது. கடவுள் அப்படி படைச்சிருக்காரு. வாரியார் சொல்வார், ஏன் கடவுள் நமக்கு காதை ஆட்ட முடியாதபடி படைச்சாருன்னா, நல்ல விசனையாக சொல்ல வேண்டிய இடத்துல ஆட்டிடுவானாம், அப்புறம் கேட்கலேம்பா. அதனால தான் உங்களுக்கெல்லாம் காதே ஆட்ட முடியாதபடி கடவுள் வச்சிருக்கிறாரு அப்படிம்பார். ஆனால் இந்த வித்தை பண்ணுறவன் என்ன பண்ணுறான் அது பாருங்களேன், காதை இப்படி ஆட்டுறான் கோகர்ணம், கஜகர்ணம் யானை ஆட்டுற மாதிரி ஆட்டுறான். இந்த கோகர்ணம் கஜகர்ணம்லாம் பண்ண உடனே அந்த அரசர் அப்படியே மகிழ்ந்து போய் பொன்னாடை கொண்டாட, பவுன் கொண்டாட, எல்லாம் மரியாதையா எல்லாம் கொடு அப்படின்னு அந்த அந்த வித்தை பண்ணவருக்கு பரிசு கொடுத்துட்டார், எல்லாம் கொடுத்துட்டார். இவன் மாடு மாதிரி இந்த காதெல்லாம் ஆட்டி காமிச்ச உடனே பரிசு கொடுத்தாரு பாருங்க அரசர். அப்போ கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் கிழிஞ்ச ஒரு கருப்பு துண்டு போட்டு ஒரு விவசாயி இப்படிமே பார்த்துக்கிட்டே இருந்தவன் ஒரு காரியம் பண்ணான். என்ன இவன் பண்ணுற வித்தை இவனை டெஸ்ட் பண்ணணும் ஒரு காரியம் பண்ண உடனே இவன் அதுக்கு ஒரு பதில் பண்ணான் பாருங்க. அந்த விவசாயி ஆடிப்பிட்டான். இவன் உண்மையிலே பசுவோட எல்லா வித்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான்னு. அவன் கிழிசலாக போட்டிருந்தான் பாருங்க ஒரு கருப்பு போர்வை. அந்த காலத்தில் பின்னி மில்லில் வரும் ஒரு கருப்பாக ஒரு போர்வை. அந்த போர்வையை எடுத்து, கிழிஞ்ச போர்வையை எடுத்து, எப்பா உனக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு வேறு ஒன்றுமே இல்லைடா, ஆனால் நீ பெரிய வித்வான்டா இந்தா அப்படின்னு கொடுத்தான் பாருங்க. மகாராஜா கொடுத்த பொன்னாடியை கீழே போட்டு அதை வாங்கிக்கிட்டான். வாங்கி கண்ணில் ஒத்துனான். அரசருக்கு கோவம் வந்தது, ஏன்னா நான் கொடுத்த பொன்னாடியை கீழே போட்டு அவன் கொடுத்துருக்கிற அந்த சாதாரண கிழிஞ்ச போர்வையை போத்திக்கிறேன்னு. அவன் சொன்னான், விவரம் தெரிஞ்சு பாராட்டினான், நீ ராஜாங்கிற கர்வத்தில் பாராட்டின. அவன் என் வித்தையை தெரிஞ்சு பாராட்டினான். என்ன வித்தை? நான் பசுமாடு மாதிரி இருந்தேன்ல, அம்மா, அவன் ஒரு கல்லை தூக்கி என் மேலே போட்டான். பசுவுக்கு ஒரு குணம் தெரியுங்களா, எங்க கல்லு பட்டுதோ அந்த இடத்த மட்டும் உடம்புல சுழிக்கும், அது வேற எந்த விலங்காலும் முடியாது. அது தோல் மேலே அப்படி தூக்கி ஒரு கல்ல போட்டுறதுங்க. அந்த அந்த பசு மேலே இத்தனோண்டு ஒரு ஒன்று பட்டுதுன்னா அது எந்த இடம் பட்டுதோ அங்கே மட்டும் தோலை இப்படி இப்படி அசைச்சு காட்டும், அது எந்த விலங்காலும் முடியாது, அது பசுவுக்கு மட்டுமே முடியும். இவன் இந்த கல்லை போட்ட உடனே அந்த இடத்த மட்டும் அசைச்சு காமிச்சான் பாருங்க. இவன் வித்தையில பெரிய வல்லவன். அவன் கிழிஞ்ச சால்வையை போட்டான். என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்மை நம் வித்தையை தெரிந்து ரசிக்கிற ரசிகர் முன்பு நிற்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம். அந்த வரத்தை 50 ஆண்டுகளாக புதுக்கோட்டை எங்களுக்கு தந்திருக்கிறது. ரசிகர்கள் அப்படி உருவாக்கி இருக்கிறாங்க. பேச்சாளர்கள் வளரணும் அப்படின்னு வளர்ற பேச்சாளர் வீரபாலாஜின்னு ஒரு தம்பியை கூட வந்திருக்கிறார். அந்த கூட்டத்தை கூப்பிட்டு வந்துட்டேன். வளர்றது பேச்சாளன் வளரணும்னா ரசிக்கிறவங்க ரசிச்சா தானே சார் வளர முடியும். இது புதுக்கோட்டையினுடைய மிகப்பெரிய சிறப்பு, ரசனை. இப்ப கவிச்சக்கரவர்த்தி கம்பன்ட்ட என்ன ஒரு பெரிய சிறப்பு இருந்தது? மொழி ஆளுமை, சொற்கள் அவனுக்கு ஊழியம் செய்தன. கடல்னு வரும் சார், கடல்னு வர வேண்டிய இடத்துல 4 வார்த்தை எழுதுவான் சார். பவ்வம்னு எழுதுவான், வாரின்னு எழுதுவான், கடல்னு எழுதுவான். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆழின்னு எழுதுவான். இப்ப
ஒரே பொருள் குறித்ததாக இருந்தாலும் கூட பல சொற்களை ஒருவன் தெரிந்து வைத்திருப்பது என்பது மேன்மைதானே. அதுக்கு 4 வார்த்தையை பயன்படுத்தி காட்டுறான் ஒரே பாட்டுக்குள்ள. அதனால தான் அந்த சொல் அவன்கிட்ட அப்படியே குவிஞ்சு கிடக்குது. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நிறைய காவியம் எழுதினவர், தலபுராணங்கள்லாம் எழுதினவர். முதுமை வந்த காலத்தில் அவருக்கு இந்த கை பர்கின்சன்ஸனுடைய சிம்டம், அது கை லேசாக அப்படி நடுங்கும். அந்த பர்கின்சன்ஸனுடைய மைல்டு, அப்போ அதுக்கு பேர் தெரியாது, பர்கின்சன் யாரும் கண்டுபிடிக்கல. பர்கின்சனை கூட நோய்க்கு பேர் இல்லைங்க, பர்கின்சன் ஒருத்தனுக்கு அந்த நோய் வந்ததால் அந்த நோய்க்கே பர்கின்சன் பேர் வச்சான். ஆனால் நல்ல வேளை இப்போ தான் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கான். மூளையில் ஒரு சிப்பு பொருத்தி அவங்களையும் காப்பாற்றலான்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டான். பெரிய கொடை அது, மருத்துவம் உலகத்துக்கு கொடுத்துருக்கிற பெரிய கொடை அது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த நோய் இப்படி கை நடுங்கிக்கிட்டே இருக்கும். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு கடைசியில் அந்த மாதிரி கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம். ஐயோ முதுமையினாலையா நரம்பு தளர்ச்சினாலையா இப்படி வருதேன்னு வருத்தப்பட்ட போது ஒரே ஒரு புலவன் சொன்னான், அதெல்லாம் இல்லை, அவர் நிறைய எழுதுவார், ஏகப்பட்ட புராணங்கள் எழுதும்போது வரிசையாக சொல்லலாம் நின்று, ஐயா என்ன உங்கள் பாட்டில் போட்டுருங்க, ஐயா என்ன உங்கள் பாட்டில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லும். போப்போ அப்புறம் வா, போப்போ அப்புறம் வா, போப்போ அப்புறம் வான்னு சொல்லி சொல்லியே கை அப்படி ஆயிடுச்சுதான். போப்போ அப்புறம் வா அப்படி சொல்லி சொல்லியே கை அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா. அது மாதிரி சொற்கள் ஊழியம் பண்ணும். கம்பனுடைய மிகப்பெரிய சிறப்பு சொற்கள் அவனுக்கு ஊழியம் பண்ணக்கூடிய தனிச்சிறப்பு.